வந்துட்டு 40 டேஸ் பிளான் வந்து எல்லாமே கேட்டிருந்தீங்க. அந்த பிளான் வந்துட்டு இதுதான். பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 1ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். டேட் 1 ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம டெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நைட் வந்து 8 மணிக்கு தான். 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 6த்து தமிழ் முடிச்சிடணும். 6த்து தமிழில் வந்துட்டு நீங்கள் 6 தமிழ் மட்டும்தான் அந்த இலக்கண பகுதி மட்டும் தான் படிக்கணுன்ட்டு கிடையாது. இலக்கணம், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல் பொருள், கலைச்சொற்கள் இது எல்லாமே நீங்கள் 6த்து புக் எடுத்துட்டிங்கன்னா டாப் டு பாட்டம் முடிச்சிடணும். நீங்கள் 6த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஓல்டு புக்குமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கோ இல்லை உங்கள்கிட்ட இருந்தாவே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சிலபஸ் வைஸாக நம்ம போகணும். 6த்து புக்கு ப்ளஸ் சிலபஸ் வைஸாகவும் நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நான் முதல்ல சிலபஸை வந்துட்டு முடிக்க முடியும். இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒழுக்கமுடைமையும் பொறையுடைமையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ சண்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா 6த்து தமிழ் யூனிட் 6ல் 8 தொகை. ஏன்னா 6த்து தமிழ் வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி பிளான் எடுத்திருக்கேன். எனக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து குறைச்சிக்கவோ கூடவோ ட்ரை பண்ணுங்கள். நான் ஆவரேஜாக இவ்வளோ தான் படிப்பேன். அதனால் இந்த அளவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சரி, ஓகே, நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். இப்போ திருக்குறள் ஒழுக்கமுடைமை பொறையுடைமை படிச்சிட்டோமா? நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்டே, அதாவது நான் சண்டே வந்து படிச்சிட்டேன். நான் மண்டே வந்து மேக்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்னா 6த்து என்ன படிச்சனோ அதை ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணிட்டு தான் நான் வந்து மண்டே 7th மேக்ஸ்க்கே போகுவேன். மேக்ஸில் வந்துட்டு நம்ம எடுத்தோடனே ரொம்ப படிக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் சிம்பிளிஃபிகேஷனும் இப்போ சுருக்குகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுருக்குகளை என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்கோ நீங்கள் அத்தனையுமே அதை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வந்து அரண் வலியுறுத்தல் ஒரே ஒரு அதிகாரம் வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா 20 அதிகாரங்கள் இருக்குது. நம்ம சீக்கிரமாக கவரப் பண்ணணும். நான் வந்துட்டு 7 to 8 லைவில் கண்டிப்பாக அதை பற்றி கொஷின்ஸ் கேட்பேன். மேக்ஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 சம்மு ரேண்டமாக எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டேன். நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் 6த்து குடிமியல் இருக்கு இல்லையா? பாலிட்டி 6த்தில் வந்துட்டு ஒரு 6 தான் இருக்கும். 3 டேர்ம்லையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா 6 டாபிக் தான் இருக்கும். அந்த 6 டாப்பிக்குமே நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. 6த்து ஃபுல்லாக முடிச்சிடலாம். திரும்ப அதில் ஒரு திருக்குறள் வந்து கல்வி. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்காட்டின்னா 6த்து பாலிட்டியில் நமக்கு ரொம்பவே ஈஸி. அதனால தான் நான் வந்து இது கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கல்வி வந்துட்டு ஒரு திருக்குறள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயே நமக்கு மொத்தமாக 4 அதிகாரம் கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா வரலாறு. இந்த வரலாறு புக் இருக்குது இல்லைங்களா? இந்த வரலாறு புக்கில் வந்து 6த்து ஃபுல்லாக நீங்கள் படிச்சிடணும். இதுலேயே ஒரு 6 தான் இருக்கும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படித்து வச்சுருங்க. 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தொல்லியல் யூனிட் 6 இருக்குது. இப்போ வந்து யூனிட் 6 அப்போ வந்து யூனிட் 8ன்னு சொல்லுவாங்க. இந்த யூனிட் 6ஐயும் நீங்கள் முடிச்சு வச்சிடணும். ப்ளஸ் வந்து ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருக்கேன். தொல்லியல் அப்படிங்கிற டாப்பிக்கு. நீங்கள் தமிழில் ஐயனா முடிச்சிட்டிங்களாவே ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து கவர் ஆகிட்டே தான் ஒரு யூனிட் 6லாம் ஓரளவுக்கு கவர் ஆகிடும். எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸில் 2 டாபிக் தான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப புதுசாக படிக்கிற மாதிரி தான் குழப்புற மாதிரி இருக்கும். 2 டாபிக் வந்து படித்து வச்சுக்கோங்க. 6ஆம் தேதி 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழக வளர்ச்சி. இந்த யூனிட் 5லேயே வந்துட்டு தமிழக வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதில் HDI ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அதில் ஒரு திருக்குறள் ஊக்கமுடைமை. இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கிட்டே வரணும். சரிங்களா? அப்புறமா பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிவிஷன். சண்டே வந்து நம்ம ரிவிஷன் மட்டும்தான் பண்ணுறோம். ரிவிஷன் ப்ளஸ் திருக்குறள் 2 அதிகாரம் விருந்தோம்பல் ப்ளஸ் ஈகை. நம்ம வந்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இது வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ரிவிஷன்னா வந்துட்டு இந்த நீங்கள் 7 டேஸில் என்ன படிச்சிங்களோ அது ப்ளஸ் இந்த திருக்குறள் இது 2யுமே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 7th தமிழ் வந்து 3 டேர்மாக படித்து வச்சிடணும். திருக்குறள் அதே மாதிரி தான் இவனை செயல் வகையும் அன்புடைமையும் ஒரு 10 பாட்டு யூனிட் 6 வருது இல்லைங்களா? அதோட 10 பாட்டு ஒன்று படித்து வச்சுக்கிறீங்க. டியூஸ்டே வந்துட்டு 7th குடிமியல்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஹிஸ்ட்ரியும் சேர்த்து கூட படிச்சுட்டு வாங்க. நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா ப்ளஸ் வந்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் படிச்சுக்கிட்டே வரலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. புதன்கிழமை 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸு LCM HCF அதுமாதிரி ரீசனிங்கில் வந்துட்டு ஒத்தத்தன்மைன்னு சொல்லிட்டு சரிங்களா? அப்புறமா பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு வந்துட்டு நம்ம படிக்க போகிறோம் யூனிட் 6ல். அதுலேயும் வந்துட்டு ஒரு திருக்குறள் வந்து படிச்சுக்க போகிறோம். அவை அஞ்சாமே கண்ணோட்டம் படித்து முடிச்சிடறோம். 12th அன்றைக்கி முடிச்சிடுறோம். 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் 12th பணவியல். அந்த பணவியலும் வங்கியலும் முடிச்சுட்டு ஐஎன்எம் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். நான் வந்துட்டு இன்னொரு புக்கு வந்து இதிலே நான் காட்டுறேன். நான் வந்து இதில் என்னென்ன டாபிக் படிப்பேன்ட்டு நீங்கள் அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் வந்துட்டு 10th ஃபுல்லாக படிச்சிடணும். ஜாகிரஃபினா 5 மார்க்கு தான்.
அந்த 5 கொஷின் அந்த 5 கொஷினில் 10th மட்டும் படித்தா மட்டும் போதுமானது. சயின்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு 5 டாபிக் மட்டும் படித்தா மட்டும் போதுமானது. இந்த டாபிக் நான் கொடுத்துறேன், இந்த டாப்பிக்குமே நான் கொடுத்துறேன், நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நான் முன்னாடி நாள் எக்ஸாம்னா இப்போ நாளைக்கு வந்து இதை படிக்கணும்னா இன்றைக்கே வந்துட்டு நான் போஸ்ட் மாதிரி பண்ணிடுறேன், நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. சண்டே பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ப்ளஸ் திருக்குறள் வந்து நடுநிலைமையும் கல்லாமையும். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 15 டேஸ்க்கான இது வந்துட்டு சார்ட் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் பிளானு. நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம், இல்லைன்னா ஒரு நோட்டில் கூட எழுதிக்கலாம். நான் வந்து இது வந்து செவுத்தில் எங்கேயாச்சும் நான் ஒட்டி வச்சுருவேன், வரும்போது போகும்போது பார்த்து படிக்கிறதுக்காக. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 16ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 8th தமிழ், திருக்குறள், செங்கோன்மை, ஒரு பண்புடைமை வந்து படித்து வச்சிடணும். அதே மாதிரி 7th 8th பாலிட்டி வந்து 8th 9th பாலிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இதை 10th பாலிட்டி புக்கு. இந்த பாலிட்டி புக்கில் வந்துட்டு நான் வந்து என்னென்ன டாபிக் படித்து வைக்கணும்னு சொல்லி டெஸ்ட் இது பண்ணியிருப்பேன் பாருங்கள், டிக் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இது 3 மட்டும் படித்தா போதும். இந்தியாவின் வெளியுறவு கொள்கையெல்லாம் படிக்க தேவையில்லை, இந்தியாவின் சர்வதேச உறவுகளும் படிக்க தேவையில்லை. இந்த 3 டாபிக் படித்தா மட்டும் போதும். நான் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு என்னென்ன டாபிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிற நோட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் தனியாகவே இதில் நோட் போட்டு எழுதியிருக்கேன், அதை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பாலிட்டி நம்ம வந்து படிச்சிடுறோம். ப்ளஸ் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா மேக்ஸு பர்சன்டேஜு விகிதம் மட்டும் விகிதாசாரம் படித்து வச்சுருங்க. ப்ளஸ் வந்து புதிர் கணக்குகள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூடியூப்பில் நிறையா இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஹிஸ்ட்ரி வந்து 7th 8th. இந்த ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்ம் 4லாம் இருக்குது. டேர்ம் 3 வரைக்கும் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டம்னு நினைக்காதீங்க. ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு குறிப்பிட்ட டாபிக்ஸ் தான் இருக்குது, நான் அதை தரேன், நீங்கள் அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஃப்ரைடே பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் தான். 11th 12th 9th 10th 11th பாடம், அதாவது 11ஆவது புக்கில் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் 9வது 10வது 11வது லெசன் மட்டும் படித்தா போதும். 12வதுல வந்து நிதி பொருளியல்ங்கிற சப்ஜெக்ட் வந்து படிச்சிங்கன்னா போதும். யூனிட் 5, இந்த யூனிட் 5ல் இந்த தமிழக வளர்ச்சி பொருளாதாரம் இருக்குது, பொருளியல் நிர்வாகம் இருக்குது இல்லைங்களா, தமிழக வளர்ச்சி நிர்வாகம், அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. இதுக்கான டாபிக்ஸுமே நான் வந்து கொடுத்துட்றேன். 9th தமிழ் ப்ளஸ் ரிவிஷனு சண்டே. இந்த என்னென்ன படிச்சிங்களோ அதை ரிவிஷன் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து 9th தமிழ் வந்து படித்து வச்சுருங்க. மண்டே பார்த்திங்கன்னா ஐஎன்எம் வந்து 8th. நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கனாவே ஐஎன்எம் வந்து கவர் ஆயிடும். நீங்கள் 6th 7th 8th 9th 10th 11th 12th இந்த ஹிஸ்ட்ரி படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரியுமே வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். 12th இப்போ நம்ம 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா பாலிட்டி, 8th 9th பாலிட்டி வந்து படிச்சுக்கணும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்து ஆர்டிகல்ஸ் படிச்சிங்கனாவே போதுமானதாக இருக்கும். 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா மேக்ஸு, தனி வட்டி கூட்டு வட்டி ப்ளஸ் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, இது நம்ம படித்து வச்சிடலாம். இனிமேல் பார்த்திங்கன்னா நான் 3 சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டன்ஸே கொடுத்துருப்பேன். தமிழ், மேக்ஸு, பாலிட்டி, பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த குடிமியல் பாலிட்டி, அதுதான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டி பார்த்துருவோம். 24ஆம் தேதி தமிழ் 10th தமிழ் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து முடிச்சிடணும். நீங்கள் 10th தமிழ் ப்ளஸ் வந்துட்டு ஓல்டு புக் இருக்குது இல்லைங்களா, அதுவுமே சும்மா நீங்கள் படிச்சுட்டு அதை சும்மா நீங்கள் பாருங்கள். இதில் இருக்கிறது அதுலேயுமே இருக்கும், ஏன்னா அதில் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும், இதில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். கொரோனா பீரியட்னால ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் புரியலனா கூட அதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். 2 திருக்குறள் எழுதியிருக்கேன், புறங்கூறாமை அருளுடைமை, மொத்தம் 18 திருக்குறளுமே வந்துடும். 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா மேக்ஸு, பரப்பளவு கொள்ளளவு, தர்க்க காரணவியல், காட்சி காரணவியல், இந்த 4 இதுவுமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். இதுவுமே வந்துட்டு 7 to 8 வந்துட்டு உங்களுக்கு இது தந்துடுவேன். நம்ம டிஸ்கஷனுக்கு வந்துடுவோம். 26ஆம் தேதி பாலிட்டி, 10th 11th பாலிட்டி. நீங்கள் வந்து பாலிட்டிக்கு வந்துட்டு முன்னாடியே 11th 12th வந்து படித்து வச்சுக்கோங்க. 12th பாலிட்டி படித்து வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே, இல்லை ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் 12th இதில் ஆட் பண்ணி படிங்க. டைம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் தான் எஃபெக்ட் போட்டு படிக்கணும். 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா 11th தமிழ், எண்ணெழுத்து காரணவியல், அது வந்து மேக்ஸில் ஒன்று நம்ம முடிச்சிடும். இந்த ஃபுல்லாக ரிவிஷனு ப்ளஸ் நம்ம இதை படிச்சிடணும். மேக்ஸ் எண் வரிசை, சயின்ஸில் 5 டாபிக், இந்த டாப்பிக்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் அதையுமே அட்டாச் பண்ணி கொடுத்துட்றேன். 12th தமிழில் வந்துட்டு நம்ம முடிச்சு வச்சிடணும். கூடா ஒழுக்கம், நட்பாராய்தல், இது ரெண்டு திருக்குறளும் நம்ம படித்து வச்சிடறோம். 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா 11th 12th பாலிட்டி, 11th 12th பாலிட்டி முடிச்சிடணும். நம்ம 3 முடிச்சிடணும், தமிழ் மேக்ஸு பாலிட்டி 3மே ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம வச்சுக்க போகிறோம். 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா 6 to 10 தமிழ் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு நீங்கள் போடுங்க. உங்கள்கிட்ட என்னென்ன கொஷின் பேப்பர் இருக்கோ அத்தனையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தமிழுக்கு நீங்கள் சிலபஸ் வைஸாகவும் படிக்கணும், ப்ளஸ் வந்து புக் வைஸாகவுமே படிக்கணும். 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு மேக்ஸ் டவுட்னு நானே ஈசன் ஐஏஎஸ் அகாடமி அந்த சார் இருக்கார் இல்லைங்களா, அவரோட மேக்ஸ் தான் நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன்.
நீங்களுமே அதோட மேக்ஸுமே பார்த்து வச்சுக்கோங்க. இனிமேல் நோட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு டைம் ஓகேவான்னு பார்த்து பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் சிம்பிளிஃபிகேஷன் வேணால் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப் வேணால் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பாலிட்டி. பாலிட்டி வந்து ஃபுல்லாக 6த்துலேருந்து 12th வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிடணும். பாலிட்டி பொறுத்தளவுக்கு நமக்கு 10th, 11th, 12th இந்த 3 சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 ஸ்டாண்டர்ட் புக்ஸுமே ரொம்ப முக்கியம். நீங்கள் 10th, 11th, 12th இந்த 3 மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சுருங்க. நீங்கள் வந்து இந்த டைம் டேபிள் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல. 9th, 10th 10th, 11th, 12th இந்த 3 ஸ்டாண்டர்ட் புக் மட்டும் நீங்கள் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம பாலிட்டியில் வந்துட்டு ஓரளவுக்கு இது பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து 4ஆம் தேதி நான் வந்து 6ன்னு போட்டேன் தெரியாமல், நான் 7ன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் தேதி 4ஆம் தேதி வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ரிவிஷன். ஹிஸ்ட்ரி நீங்கள் 6th ஹிஸ்ட்ரிலேயே குப்தர்கள், முகலாயர்கள் எல்லாமே வந்துடுவாங்க. தென்னிந்திய அரசு இது எல்லாமே 6th ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்களே ஃபுல்லாக முடிஞ்சிடும். நீங்கள் அதை வந்து படிச்சுக்கோங்க. ஜியாகிரஃபி ரிவிஷன்னா ஜியாகிரஃபினா 10th மட்டும்தான். நீங்கள் 10th மட்டும் படித்தா மட்டுமே போதுமானது. ஐஎன்எம் ரிவிஷன் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கனாவே ஐஎன்எம் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிடலாம். நீங்கள் 6 to 10 வரைக்குமே ஹிஸ்ட்ரி கவரப் பண்ணிட்டீங்கனாவே ஐஎன்எம் வந்து ஓவர். வெனஸ்டே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரிவிஷன். நமக்கு பாலிட்டிக்கு அப்புறமேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ் தான் பெரிய சப்ஜெக்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸ் தான் கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் தமிழ், மேக்ஸு, பாலிட்டி, அப்புறம் எக்கனாமிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். அப்புறமா யூனிட்ஸு இப்போ வந்து 6 இருக்குது இல்லைங்களா, தமிழ் ப்ளஸ் இந்த இதெல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாமே கலந்து படிச்சிட்டோமா யூனிட் 6மே ஓவர். யூனிட் 5th தமிழக வளர்ச்சி நிர்வாகம், அதுவும் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க. இந்த 9th 10th அன்றைக்கி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் மட்டும்தான் பண்ணணும். 11th அன்றைக்கி ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. நல்லபடியாக எக்ஸாம் போய் எழுதுங்க ஜூலை 12 அன்றைக்கி போயிட்டு. அவ்வளோதான். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் வந்துட்டு சொல்லுங்கள். நான் வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் நான் என்னன்னைக்கு படிக்கிறேன்னா என்னோடய நோட்ஸ் உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள். என் நோட்ஸுமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணி விடுறேன். நான் வந்து தமிழுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு தான் நான் படிக்கிறேன். என்கிட்ட ஸ்கூல் புக்குமே இருக்குது. அதை படிச்சுட்டு இதை என்ன பண்ணுவேன்னா நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்குவேன். என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவேன். சரி ஓகே, நான் உங்களுக்கு வந்து இந்த இதை வந்துட்டு உங்களுக்கு நான் இதுவாக தரேன். நீங்கள் கீழே வந்துட்டு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க.